உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பார்ந்தவர்களே, மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ வழி வாசிப்பு திட்டத்தின் 182ஆம் நாளுக்குள் நுழைந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நமக்கு ஒன்று தெரியுமா? நாளைக்கு நம்ம 6 மாதங்களை முடிக்க போகிறோம். 183ஆம் நாள். அதாவது இந்த நாள் நம்ம கடந்துட்டோன்னா பாதி வருஷத்தை நம்ம முடிச்சிட்டோன்னு அர்த்தம். அன்பார்ந்தவர்களே, இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. யோசிச்சு கூட பார்க்க முடியல. கடகடன்னு 6 மாதங்கள் ஓடிடுச்சு. நடு கிணற நம்ம தாண்டிட்டோம், நடு கடலை. இன்னும் பாதி தூரம் தான் இருக்கான் அன்பார்ந்தவர்களே. பார்ப்போம், நாளைக்கு நம்ம ஸ்பெஷலாக அதுக்காக ஜெபிக்கலாம். சரி, இன்றைய தினம் பாருங்கள், நம்ம இன்றைக்கி 2 அரசர்களில் 16ஆம் அதிகாரம் ஒரு அதிகாரம் வாசிப்போம். கூடவே இன்றைக்கி நம்ம ஒரு புதிய புத்தகத்தை துவங்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஓசையா முடிச்சிட்டோம், ஆமோஸ் முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் யோனா முடிச்சிட்டோம். 12 சிறிய இறைவாக்கினர்களில் 3 பேரை முடித்து இன்றைக்கி நம்ம 4வது இறைவாக்கினரை துவங்க போகிறோம், மீகா. ஸோ அந்த பேர்கள்லாம் நமக்கு இனிமேல் ஞாபகம் இருக்கணும். எங்கேயாச்சும் இதை பற்றிலாம் பேசினாங்கன்னா நமக்கு தெரியணும், ஓகே இவங்க மைனர் ப்ராஃபிட்ஸ், இவங்க பழைய ஏற்பாட்டில் இருக்காங்க, நம்ம கரெக்டாக தெரியணும். ஓசேயா, ஆமோஸ், யோனா, அதுக்கப்புறம் மீகா. மீகாவில் மொத்தம் 7 அதிகாரங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம 1லேருந்து 4 அதிகாரங்கள் வாசிப்போம். நாளைக்கு 5லேருந்து 7 அதிகாரங்கள் வாசிப்போம். சரி, கூடவே இன்றைக்கி 3ஆம் வாசகமாக தொடர்ந்து திருப்பாடல் 139ஆம் அதிகாரத்தை இன்றைக்கி நம்ம வாசிப்போம். இன்றைக்கி 2 அரசர்கள் 16 என்ன பார்க்க போகிறோம்? யூதாவின் அரசர் ஆகாஸை பற்றி வாசிக்க போகிறோம். இவர் திரும்பவும் ஆண்டவருடைய பார்வையில் தீயதென்ன செய்வார். உடனே என்ன நடக்கும் நமக்கு நன்றாக தெரியும். பாவம் செஞ்சால் உடனே ஆண்டவர் பிரச்சனைகளை அவருடைய பாதுகாப்போட்டு நம்மளே வெளியே போகிறோம். அவரை நம்ம புறக்கணித்து விடுகிறோம், அவரை நிராகரிக்கிறோம். அவருடைய பாதுகாப்பிலிருந்து நம்ம வெளியே கால் எடுத்து வச்சிட்றோம். we are stepping out of his அத்தாரிட்டி, அவருடைய ப்ரொடெக்ஷன், அவரோட ப்ராவிடன்ஸில், அவருடைய பராமரிப்பு, அவருடைய பாதுகாப்பில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்? இன்றைக்கி பாருங்கள், இந்த சைடு ஏதோமின் அரசன் எந்திரிப்பான், இந்த பக்கம் ஒரு அரசன் எந்திரிப்பான், அந்த பக்கம் இவங்களை பிடிக்க வருவாங்க, எல்லாமே நடக்கும். இன்றைக்கி இந்த யூதாவினுடைய அரசன் ஆகாசு எல்லா அந்த வழிபாட்டு முறைகள்லேயும் அந்தளவுக்கு அதை சீர்குலைப்பார். எந்தளவுக்கு அப்படின்னா, அவர் போயிட்டு அசிரியர்களுடைய வழிபாட்டு முறையில் பார்த்து அதே மாதிரியே இங்கே எருசலேம் வழிபாட்டு முறையை மாற்றுவார். எந்த அளவுக்கு பாருங்கள் நண்பர்களே, ஒரு அருவருப்பான விஷயங்களை செய்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் சொந்த மகனையை பலியிடுவது, இதெல்லாம் அந்த அருவருப்பான அந்த ப்ராக்டிஸ். அந்த டைமில் இவங்க வரத்துக்கு முன்னாடி அந்த ஊரில் கானானியர்கள் செய்து கொண்டிருந்த அந்த விஷயத்தை எடுத்து இஸ்ரேல் மக்களை செய்ய வைக்கிறார். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இறைவாக்கினர்கள் அனுப்புவார். பண்ணாதன்னு வான் பண்ணுவார். எசேயா இறைவாக்கினர் இவர் காலத்தில் தான் பணி செஞ்சார் பாருங்கள். அதனால தான் பாருங்கள், இவர்கிட்ட தான் என்னை நம்பு, நீ ஏன் போய் அந்த அசிரிய மன்னனை நீ நம்பிக்கிட்டு இருக்க, என்னை நம்புன்னு ஆண்டவர் கேட்பார். எசேயா இறைவாக்கினர் மூலியமாக பேசுவார். அவர் ஒரு அடையாளமும் கொடுப்பார். அதுதான் பின்னாடி நமக்கு ரொம்ப ஃபேமஸாக தெரியும். இதோ கன்னி கருத்தாங்கி ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார். எசேயா 7:14 ரொம்ப ஃபேமஸான மாதாவையும் ஆண்டவர் இயேசு பற்றின இறைவாக்கு எசேயா 7ஆம் அதிகாரம் 14 இருக்கும். அது யார்கிட்ட கூறப்பட்டது? இந்த ஆகாச அரசனிடம் தான். நீ யாரையும் நம்ப மாட்டேங்கிறே, நீ அடையாளம் கேளு, நான் உனக்கு தரேன். ஆண்டவர் நீ இந்த அருவருப்பு நிறுத்து அப்படின்றாரு. ஸோ இதே காலகட்டத்தில் தான் இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிற மீகா இறைவாக்கினரும் வாழ்ந்தார். ஆண்டவர் பாருங்கள், எத்தனை இறைவாக்கினர் அனுப்புகிறார் பாருங்கள் ஒரே டைமில். ஸோ மீகா இறைவாக்கினர் யோனா நம்ம புத்தகம் வாசித்த நேரத்தை எப்படி கதை வடிவத்தில் இருந்து ஒரே ஒரு இறைவாக்கு தான் இருந்துச்சு. இன்னும் 40 நாளில் நினிவே பட்டணம் அழிக்கப்படும். ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா, அந்தளவுக்கு கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்க முடியாது, ஒரு கட்டமைப்பு இருக்காது புத்தகத்தில். ஆனால் அவர் ஃபுல்லாக இறைவாக்குகள் தான் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக மீகா 2ஆம் அதிகாரம் 4லேருந்து 6 வசனங்கள் நல்லா பார்த்தோம்னாக்க, மெஸ்ஸியா பெத்லகேமிலிருந்து வருவார்ன்றது இங்கே தான் குறிப்பிடப்பட்டிருக்கும். நம்ம ஏரோது மன்னன் ஆண்டவரை கொல்ல துடிப்பான், ஞாபகம் இருக்கா? சின்ன வயசில் அப்போ எங்கேருந்து மெஸ்ஸியா வருவான்னு சொல்லி அவன் போய் மறைநூல் அறிஞர்களை கேட்பார். அப்போ அவங்க சொல்லுவாங்க பெத்லகேமில் தான் வருவாங்க. எதை வச்சு தெரியுமா? இந்த மீகா இறைவாக்கினரை வச்சு தான். பாருங்கள், இவருடைய ஊழியம் எப்போ இருந்திருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட இது கிமு 715லேருந்து 686க்குள்ளே இது இருந்திருக்கலாம். அதாவது யோத்தாம், ஆகாசு, எசேக்கியா இறைவாக்கினர்களின் காலத்தில் எசேயா இறைவாக்கினரோடு சேர்ந்துனா அவருடைய காலகட்டங்களில் இவரும் பணி செஞ்சுருக்கலாம்.
அப்படின்னு சொல்லி கணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மீகா இறைவாக்கினர் மட்டும்தான் இன்னொரு இறைவாக்கினர்னால் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். யார் அவர்? எரேமியா. பெரிய இறைவாக்கினர், மேஜர் ப்ராஃபெட். எரேமியா புத்தகத்தில் 26ஆம் அதிகாரம் 18 19 வசனங்கள் பார்த்தோன்னா மீகா இறைவாக்கினரை பற்றி அவர் குறிப்பிட்டிருப்பார். மீகா ஒரு மிகப்பெரிய ஒரு வழிபாட்டு முறையில் ஒரு புரட்சியை கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்லி. ஸோ எஸ்ஐயா இறைவாக்கினர் காலத்தில் ஆண்டவர் அனுப்புனதுனால மீகா இறைவாக்கினருடைய அவருடைய வார்த்தைகள், அவருடைய அந்த லாங்குவேஜ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். எஸ்ஐயா இறைவாக்கினர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஆண்டவர் தண்டனை தீர்ப்பை கொண்டு வருவார். ஆனால் அதே நேரத்தில் சீயோன் மலையில், எருசலேமை, எங்கே சாலமன் கட்டின கோயில் இருக்குதோ, தாவீதின் தலைநகரத்தை திரும்பவும் அவர் கட்டி எழுப்பார். தன் சிதறடிக்கப்பட்ட மக்களை திரும்பவும் ஒன்று சேர்ப்பார். இதை தான் எஸ்ஐயா இறைவாக்கினர் சொன்னார். இதை தான் மீகாவும் சொல்லுகிறார். ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னாக்கா கூடவே நம்ம இன்னொரு விஷயமும் பார்த்தோன்னா, ஏற்கனவே பார்த்தோம்ல ஓசேயா, ஆமோஸ் அவர்கள்கிட்ட அவங்க சொல்கிற மாதிரி இந்த ஏழைகள் நலிந்தவர்களை இவங்க பணக்கார மேலதிகார வர்க்கம் அடக்கி ஆள்றதை கண்டிக்கும் விதமாகவும் இருக்கும். ஸோ அந்த லாங்குவேஜும் இங்கே இருக்கும், ஓசேயா ஆமோஸனுடைய லாங்குவேஜும். சரி, இந்த புத்தகத்தை 3 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. முதல் 2 அதிகாரங்கள் ஃபஸ்ட்டு ஆரக்கிள் சைக்கிள் அப்படின்றாங்க. அப்படின்னா முதல் இறைவாக்கின் சுழற்சி. இந்த மொத்தம் 3 சுழற்சிகள் இருக்குது, 3 பிரிவுகள். ஒரு சுழற்சியிலும் ஃபஸ்ட்டு தண்டனை தீர்ப்பு அறிவிப்பார், அதுக்கப்புறம் புலம்புவார், அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு மீட்பு கொடுப்பாருன்னு சொல்லி ஒரு எதிர்நோக்கு கொடுப்பார். தண்டனை தீர்ப்பு, புலம்பல், எதிர்நோக்கு. 2வது இறைவாக்கு சுழற்சியில் மட்டும் அந்த புலம்பல் இருக்காது, வெறும் தண்டனை தீர்ப்பு இருக்கும். 3லிருந்து 5 அதிகாரங்கள், அப்புறம் மீட்பு இருக்கும். அதுக்கப்புறம் 3வது இறைவாக்கு சுழற்சி 6ஆம் அதிகாரம்லேருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும். இதில் தண்டனை தீர்ப்பு இருக்கும், புலம்பலும் இருக்கும், அதே போல் மீட்பு இருக்கும். ஸோ நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு தண்டனை தீர்ப்பு ஆண்டவர் கூப்பிடுவார். அது மட்டும் இல்லை பாருங்கள், கோர்ட் லாங்குவேஜ் மாதிரி இருக்கும் இந்த மீகா இறைவாக்கினருடைய புத்தகம். கோர்ட் லாங்குவேஜ்னா என்ன? கேளுங்கள், வாருங்க, எந்திரிங்க அப்படின்னா இந்த மொத்த உலக படைப்பு, மலைகள் எல்லாத்தையும், யாக்கோபினுடைய குடும்பத்தாரின் தலைவர்கள், மக்களினங்கள், இந்த உலகத்தை மொத்தத்தையும் ஆண்டவர் கூப்பிட்றாராம் விட்னஸ்க்கு, சாட்சியாக. எனக்கு நீங்கள் சாட்சி சொல்லுங்கள், எனக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், ஒரு லீகல் கேஸ் போடுற மாதிரி. ஸோ இந்த கோர்ட் ரூமில் பேசக்கூடிய மொழிகளை நீங்கள் நம்ம மீகா புத்தகத்தில் பார்க்கலாம் அப்படின்னு இறையறிஞர்கள் சொல்கிறாங்க. சரி, இன்றைக்கி திருப்பாடல் பாருங்கள், 139 அழகான திருப்பாடல் நண்பர்களே. ஆண்டவர் நம்மளை எவ்வளோ நுணுக்கமாக ஆழமாக தெரிஞ்சு வச்சுருக்காரு அப்படின்றத இன்றைக்கி நம்ம இந்த திருப்பாடல் வாசிக்கும்போது தாவீது அரசனுடைய இந்த அழகான திருப்பாடல் நம்ம தெரிந்து கொள்ளலாம். தாவீது எப்படி உணர்ந்திருக்காரு பாருங்கள் கடவுள் அவரை பற்றின அறிவை எவ்வளோ நெருக்கமாக இருந்திருக்காருங்க நண்பர்களே. அந்த மாதிரிலாம் நம்ம புதிய ஏற்பாட்டு புனிதர்களை தான் பார்க்க முடியும், மிஸ்டிக்கல் சயின்ஸ். ஆனால் பழைய ஏற்பாட்டில் இவ்வளோ நெருக்கமாக ஒருத்தரா யோசிச்சு கூட பார்க்க முடியாது. எல்லாம் இஸ்ரேல் மக்கள், யூதர்கள்லாம் ஆண்டவர் விட்டு அப்படி புறக்கணிச்சு போயிட்டு இருக்கும்போது இவ்வளோ நெருக்கமான ஒருத்தர் வாழ்ந்திருப்பாரா? வேற லெவலில் இருக்குது. சரி நண்பர்களே, நம்ம தொடர்ந்து நம்ம இன்றைய தினத்திற்கான விவிலிய பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் யாவை இறைவனை அழைத்து சுபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். அரசர்கள் 2ஆம் நூல்
அரசர்கள் இரண்டாம் நூல் அதிகாரம் 16. ரமலியாவின் மகன் பெக்கா ஆட்சியேற்ற 17ஆம் ஆண்டில் யூதா அரசன் யோத்தாமின் மகன் ஆகாசு அரசனானான். ஆகாசு அரசனான போது அவனுக்கு வயது 20. அவன் எருசலேமில் 16 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் தன் மூதாதையான தாவீதை போல் தன் கடவுளான ஆண்டவர் திருமுன் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை. இஸ்ரேல் அரசர்களின் வழியிலேயே தானும் நடந்து இஸ்ரேலரின் பார்வையில் ஆண்டவர் விரட்டியடித்த வேற்றினத்தாரின் அருவருப்பான வழக்கத்தின்படியே தன் மகனை தீயிலிட்டு பலியாக்கினான். மேலும் தொழுகை மேடுகளிலும் குன்றுகளிலும் செழித்த மரங்களின் அடியிலும் பலியிட்டு தூப வழிபாடு நடத்தி வந்தான். அப்பொழுது சிரியாவின் மன்னன் ரேட்சீனும் இஸ்ரேலின் அரசனும் ரமலியாவின் மகனுமான பெக்காவும் எருசலேமுக்கு எதிராய் படையெடுத்து வந்து ஆகாசுக்கு எதிராக முற்றுகையிட்டனர். ஆனால் அவர்களால் அவனை தோற்கடிக்க இயலவில்லை. அவ்வேளையில் ஏதோம் மன்னன் தன் நாட்டிற்காக ஏலாத்தை கைப்பற்றி அங்கிருந்து யூதா மக்களை விரட்டியடித்தான். ஏதோமியர் ஏலாத்திற்குள் நுழைந்து இன்று வரை அங்கு வாழ்ந்து வருகின்றனர். எனவே ஆகாசு அசீரிய மன்னன் திக்லத் பிலேசரிடம் தூதனுப்பி, நான் உம் பணியாளன், உம் மகன், நீர் புறப்பட்டு வந்து என்னை முற்றுகையிட்டிருக்கும் சிரியா மன்னன் கையினின்றும் இஸ்ரேல் அரசன் கையினின்றும் விடுவிப்பீர் என்று சொன்னான். மேலும் ஆகாசு ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனை கருவூலங்களிலும் இருந்த பொன்னையும் வெள்ளியையும் எடுத்து அசீரிய மன்னனுக்கு அன்பளிப்பாக அனுப்பி வைத்தான். அசீரிய மன்னன் அதற்கு இணங்கி தமஸ்குவை கைப்பற்றி அதன் குடிமக்களை கீருக்கு நாடு கடத்தினான். எனவே அரசன் ஆகாசு அசீரிய மன்னன் திக்லத் பிலேசரை சந்திக்க தமஸ்குக்கு சென்றான். அப்பொழுது அவன் அந்நகரில் உள்ள பலிபீடத்தை கண்டு அதன் வரைபடத்தையும் அதன் கட்டமைப்பின் எல்லா குறிப்புகளையும் குரு உரியாவுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் ஆகாசு தமஸ்குவிலிருந்து அனுப்பிய பலிபீட கட்டமைப்பின் எல்லா குறிப்புகளுக்கும் ஏற்ப குரு உரியா அவன் திரும்பி வருவதற்குள் கட்டி முடித்தார். அரசன் தமஸ்குவிலிருந்து திரும்பி வந்தான். அவன் பலிபீடத்தை கண்டு நெருங்கிச் சென்றான். அவன் எரிபலியும் உணவு படையலும் அதில் செலுத்தி நீர்ம படையலை வார்த்தான். தனக்கென்று நல்லுறவு பலியின் இரத்தத்தை பலிபீடத்தின் மீது தெளித்தான். மேலும் அவன் ஆண்டவர் திருமுன் இருந்த வெண்கல பலிபீடத்தை கோவிலின் முன்புறமிருந்து அகற்றி தன் பலிபீடத்திற்கும் ஆண்டவரின் இல்லத்திற்கும் இடையே வடபுறத்தில் வைத்தான். பிறகு அரசன் ஆகாசு குரு உரியாவை நோக்கி, பெரிய பலிபீடத்தின் மேல் காலை எரிபலியையும் மாலை உணவு படையலையும் அரசனின் எரிபலியையும் உணவு படையலையும் நாட்டு மக்கள் அனைவரின் எரிபலியையும் உணவு படையலையும் நீர்ம படையலையும் செலுத்தி எரிபலிகளின் எல்லா இரத்தத்தையும் மற்ற பலிகளின் எல்லா இரத்தத்தையும் அதன் மேல் தெளிப்பீர். வெண்கல பலிபீடம் திருவுளத்தை நான் அறிவதற்கென்று இருக்கட்டும் என்றான். அரசன் ஆகாசு கட்டளையிட்டபடியே அனைத்தையும் குரு உரியா செய்தார். அப்பொழுது அரசன் ஆகாசு சக்கர தாங்கிகளை பிரித்து கொப்பரைகளை அவற்றினின்று அகற்றினான். வெண்கல நீர்த்தொட்டியை காளைகளினின்று அகற்றி அதனை கல் தளத்தின் மீது வைத்தான். மேலும் அசீரிய மன்னனின் விருப்பத்திற்கிணங்க ஆண்டவரின் இல்லத்தில் அமைக்கப்பட்டிருந்த அரியணை மேடையையும் வெளியிலிருந்த அரச நுழைவாயிலையும் அவன் அகற்றினான். ஆகாசு செய்த பிற செயல்கள் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? ஆகாசு தன் மூதாதையரோடு துயில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவன் மகன் எசேக்கியா அரசரானார். மீகா ஆகமம் அதிகாரம் 1.
யூதாவின் அரசர்களான யோத்தாம், ஆகாசு, எசேக்கியா ஆகியவர்களின் காலத்தில் மோரசேத்தை சார்ந்த மீகாவுக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. அவர் சமாரியாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட காட்சி இதுவே. மக்களினங்களே, நீங்கள் அனைவரும் கேளுங்கள். நில உலகே, அதில் உள்ளவையே செவிகொடுங்கள். தலைவராகிய ஆண்டவர் தம் திருக்கோவிலிலிருந்து உங்களுக்கு எதிராக சான்று பகரப் போகிறார். இதோ, ஆண்டவர் தாம் தங்குமிடத்திலிருந்து புறப்பட்டு வருகின்றார். அவர் இறங்கி வந்து நில உலகின் மலையுச்சிகள் மிதிபட நடப்பார். நெருப்பின் முன் வைக்கப்பட்ட மெழுகு போலவும் பள்ளத்தாக்கில் பாய்ந்தோடும் வெள்ளம் போலவும் அவர் காலடியில் மலைகள் உருகி போகும், பள்ளத்தாக்குகள் பிளந்து போகும். யாக்கோபின் குற்றத்தை முன்னிட்டும் இஸ்ரவேல் குடும்பத்தாரின் பாவங்களை முன்னிட்டுமே இவையெல்லாம் நேரிடும். யாக்கோபின் குற்றத்திற்கு காரணம் யாது? சமாரியா அன்றோ? யூதாவின் தொழுகை மேடுகளுக்கு காரணம் யாது? எருசலேம் அன்றோ? ஆதலால் சமாரியாவை பாழடைந்த மண்மேடாகவும் திராட்சை நடும் தோட்டமாகவும் செய்திடுவேன். அதன் கற்களை பள்ளத்தாக்கில் உருட்டிவிட்டு அதன் அடித்தளங்கள் வெளியிலே தெரியும்படி செய்வேன். அதன் செதுக்கு படிமங்கள் எல்லாம் துகள் துகளாக நொறுக்கப்படும். அதன் பணயங்கள் எல்லாம் நெருப்பினால் சுட்டெரிக்கப்படும். அதன் சிலைகளை எல்லாம் உடைத்து கற்குவியல் ஆக்குவேன். ஏனெனில் விலைமகளுக்குரிய பணயமாக அவை சேர்க்கப்பட்டன. விலைமகளுக்குரிய பணயமாகவே அவை போய்விடும். இதை முன்னிட்டே நான் ஓலமிட்டு கதறி அழுவேன். வெறுங்காலோடு ஆடையின்றி திரிவேன். குள்ள நரிகளைப் போல் ஊளையிடுவேன். நெருப்புக் கோழி போல் கதறி அழுவேன். ஏனெனில் சமாரியாவின் புண் ஆறாது, யூதா வரையிலும் அது படர்ந்துவிட்டது. என் மக்களின் வாயிலாம் எருசலேமையும் வந்து எட்டியுள்ளது. காத்தில் இதை அறிவிக்க வேண்டாம், கதறி அழவும் வேண்டாம். பெத்லெயப்ராவில் புழுதியில் விழுந்து புரளுங்கள். சாபீரில் குடியிருப்போரே, ஆடையின்றி மானக்கேடுற்று அகன்று போங்கள். சானானில் குடியிருப்போரும் வெளியே வருவதில்லை. பெத்தேசலிலும் புலம்பல் எழும்பும். அங்கு உங்களுக்கு அடைக்கலம் கிடைக்காது. மாரோத்தில் குடியிருப்போர் நன்மை வரும் என ஆவலோடு காத்திருக்கின்றனர். ஏனெனில் தீமை ஆண்டவரிடமிருந்து இறங்கி எருசலேமின் வாயில் மேல் விழுந்தது. லாக்கீசில் குடியிருப்போரே, விரைந்தோடும் குதிரைகளை தேரிலே பூட்டுங்கள். மகள் சீயோனின் பாவத்திற்கு ஊற்று நீங்களே. இஸ்ரவேலின் குற்றங்கள் முதலில் காணப்பட்டது உங்களிடம்தான். ஆதலால் மோரேசேத்து காத்துக்கு நீ சீதனம் கொடுப்பாய். அக்சீபின் வீடுகள் இஸ்ரவேல் அரசர்களை ஏமாற்றிவிடும். மாரேசாவில் குடியிருப்போரே, கொள்ளைக்காரன் ஒருவன் உங்கள் மேல் திரும்பவும் வரும்படி செய்வேன். இஸ்ரவேலின் மேன்மை அதுல்லாமில் ஒளிந்து கொள்ளும். உங்கள் அருமை பிள்ளைகளுக்காக துக்கம் கொண்டாட உங்கள் தலையை மொட்டையடித்துக் கொள்ளுங்கள். கழுகை போல் முற்றிலும் மொட்டையடித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் அவர்கள் உங்களிடமிருந்து பிரிக்கப்பட்டு நாடு கடத்தப்படுவார்கள். மீகா ஆகமம் அதிகாரம் 2. தங்கள் படுக்கைகளின் மேல் சாய்ந்து தீச்செயல் புரிய திட்டமிட்டு கொடுமை செய்ய முயல்பவர்களுக்கு ஐயோ கேடு. பொழுது புலர்ந்தவுடன் தங்கள் கை வலிமையினால் அவர்கள் அதை செய்து முடிக்கின்றார்கள். வயல்வெளிகள் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்துக் கொள்கின்றார்கள். வீடுகள் மேல் இச்சை கொண்டு அவற்றை கைப்பற்றிக் கொள்கின்றார்கள். ஆண்களை ஒடுக்கி அவர்கள் வீட்டையும் உரிமை சொத்தையும் பறிமுதல் செய்கின்றார்கள். ஆதலால் ஆண்டவர் கூறுவது இதுவே: இந்த இனத்தாருக்கு எதிராக தீமை செய்ய திட்டமிடுகிறேன். அதனினின்று உங்கள் தலையை விடுவிக்க உங்களால் இயலாது. நீங்கள் ஆணவம் கொண்டு நடக்க மாட்டீர்கள், ஏனெனில் காலம் தீயதாயிருக்கும். அந்நாளில் மக்கள் உங்களை பற்றி இரங்கற்பாய் ஏற்றி, அந்தோ நாங்கள் அழிந்து ஒழிந்தோமே,
ஆண்டவருடைய மக்களின் உரிமை சொத்து கைமாறிவிட்டதே, நம்முடைய நிலங்களை பிடுங்கி கொள்ளைக்காரர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றாரே என்று ஒப்பாரி வைத்து புலம்புவார்கள். ஆதலால் நூல் பிடித்து பாகம் பிரித்து உங்களுக்கு தருபவன் எவனும் ஆண்டவரின் சபையில் இரான். அவர்கள் பிதற்றுவது, சொற்பொழிவுகளை நிறுத்துங்கள், அவற்றை குறித்து பேச வேண்டாம், மானக்கேடு நம்மை அணுகாது. யாக்கோபின் குடும்பத்தாரே, ஆண்டவர் பொறுமை இழந்து விட்டாரோ? இவற்றை செய்பவர் அவர்தாமோ? நேர்மையாய் நடப்போரிடம் அவர் பரிவுடன் பேச மாட்டாரோ? ஆனால் நீங்கள்தாம் என் மக்களை பகைவரை போல் தாக்குகின்றீர்கள். போரில் நாட்டம் கொள்ளாமல் அமைதியை நாடுவோரின் மேலாடையை பறிக்கின்றீர்கள். இதனால் அவர்களின் மன அமைதியை கெடுக்கின்றீர்கள். என் மக்களின் கூட்டத்தில் உள்ள பெண்களை அவர்களுடைய அழகிய வீடுகளிலிருந்து விரட்டுகின்றீர்கள். அவர்களுடைய பச்சிளம் குழந்தைகளிடம் என் மாட்சி என்றும் விளங்காதவாறு செய்துவிடுகின்றீர்கள். எழுந்து அகன்று போங்கள், இது இளைப்பாறும் இடம் அல்ல. நாட்டில் தீட்டு ஏற்பட்டுவிட்டது, அது அழிவை கொண்டு வரும். அது மிக கொடிய பேரழிவாயிருக்கும். திராட்சை ரசத்தையும் மதுவையும் பற்றி உங்களுக்கு உரையாற்றுவேன் என்று கூறி வீண் சொற்களையும் பொய்களையும் பிதற்றுகிறவன்தான் இம்மக்களுக்கு ஏற்ற உரையாளன். யாக்கோபே, நான் உங்கள் அனைவரையும் ஒன்றாக கூட்டுவேன். இஸ்ரவேலில் எஞ்சியோரை ஒன்றாக திரட்டுவேன். இரைச்சலிடும் அந்த கூட்டத்தை ஆடுகளை கிடையில் மடக்குவது போலவும் மந்தையை மேய்ச்சல் நிலத்தில் விளைப்பது போலவும் ஒன்றாக சேர்ப்பேன். அவர்களின் வழிகாட்டிகள் தடைகளை தகர்த்தெறிந்து வெளியேறுவார்கள். அவர்களின் அரசர் அவர்களுக்கு முன்னால் கடந்து செல்வர். ஆண்டவரே அவர்களை வழிநடத்தி போவார். மீகா ஆகமம் அதிகாரம் 3. அப்பொழுது நான் கூறியது, யாக்கோபின் தலைவர்களே, இஸ்ரவேலின் குடும்பத்தை ஆள்பவர்களே, நீதியை அறிவிப்பது உங்கள் கடமை அன்றோ? நீங்களோ நன்மையை வெறுத்து தீமையை நாடுகின்றீர்கள். என் மக்களின் தோலை உயிரோடே உரித்து அவர்கள் எலும்புகளிலிருந்து சதையை கிழித்தெடுக்கின்றீர்கள். என் மக்களின் சதையை தின்கின்றீர்கள், அவர்களின் தோலை உரிக்கின்றீர்கள். அவர்களின் எலும்புகளை முறித்து சட்டியில் போடப்படும் இறைச்சி போலவும் கொப்பரையில் கொட்டப்படும் மாமிசம் போலவும் துண்டு துண்டாக்குகின்றீர்கள். அப்பொழுது நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடுவீர்கள், ஆனால் உங்களுக்கு அவர் செவிசாய்க்க மாட்டார். அந்த நேரத்தில் அவர் தம் முகத்தை உங்களிடமிருந்து மறைத்துக் கொள்வார். ஏனெனில் உங்களின் செயல்கள் தீயனவாயிருக்கின்றன. இறைவாக்கினர்களை குறித்து ஆண்டவர் கூறுவது இதுவே: அவர்கள் என் மக்களை தவறான வழியில் நடத்திச் செல்கின்றார்கள். வயிறார உண்ண கொடுத்தவரிடம் அமைதி உண்டாகுக என உரக்கச் சொல்கின்றார்கள். வாய்க்கு தீனி போடாதவரிடம் புனித போர் வரும் என கூறுகின்றார்கள். ஆதலால் இறைவாக்கினரே, திருக்காட்சி உங்களுக்கு கிடைக்காது, முன்னுரைத்தல் இராது. காரிருள் உங்களை கவ்விக்கொள்ளும். இனி உங்கள் மேல் கதிரவன் ஒளி படராது, பகலும் உங்களுக்கு இருளாயிருக்கும். காட்சி காண்பவர்கள் மானக்கேடு அடைவார்கள், முன்னுரைப்பவர்கள் நாணிப் போவார்கள். அவர்கள் அனைவரும் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள். ஏனெனில் கடவுளிடமிருந்து மறுமொழி ஏதும் வராது. ஆனால் நான் யாக்கோபுக்கு அவன் குற்றத்தையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்க வல்லமையாலும் ஆண்டவரின் ஆவியாலும் நீதியாலும் ஆற்றலாலும் நிரப்பப்பட்டுள்ளேன். யாக்கோபு குடும்பத்தாரின் தலைவர்களே, இஸ்ரவேல் குடும்பத்தை ஆள்பவர்களே, இதை கேளுங்கள். நீங்கள் நீதியை அருவருக்கிறீர்கள், நேர்மையானவற்றை கோணலாக்குகின்றீர்கள். இரத்தப் பழியால் சீயோனையும் அநீதியால் எருசலேமையும் கட்டி எழுப்புகின்றீர்கள். அந்த நகரின் தலைவர்கள் கையூட்டு வாங்கிக் கொண்டு தீர்ப்பு வழங்குகிறார்கள். அதன் குருக்கள் கூலிக்காக போதிக்கின்றனர், இறைவாக்கினர் பணத்துக்காக முன்னுரைக்கின்றனர். ஆயினும்
ஆண்டவரது துணையை நம்பி, ஆண்டவர் நம் நடுவில் இருக்கின்றார் அல்லவா, எனவே தீமை நம்மை அணுகாது என்று சொல்லிக் கொள்கின்றார்கள். ஆதலால் உங்களை முன்னிட்டு சீயோன் வயல்வெளியைப் போல் உழப்படும், எருசலேம் பாழடைந்த மண்மேடாக மாறும், கோவில் உள்ள மலையோ அடர்ந்த காடாகும். மீகா ஆகமம் அதிகாரம் 4. இறுதி நாள்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை மலைகளுக்கெல்லாம் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும், குன்றுகளுக்கெல்லாம் மேலாய் உயர்த்தப்படும். மக்களினங்கள் அதை நோக்கி சாரி சாரியாய் வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்குச் செல்வோம், யாக்கோபின் கடவுளது கோவிலுக்கு போவோம். அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து திருச்சட்டம் வெளிப்படும், எருசலேமிலிருந்து ஆண்டவரின் வாக்கு புறப்படும். அவரே பல மக்களினங்களுக்கு இடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார். தொலைநாடுகளிலும் வலிமை மிக்க வேற்றினத்தாருக்கு நீதி வழங்குவார். அவர்களோ தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கரிவாள்களாகவும் அடித்துக் கொள்வார்கள். ஓர் இனத்திற்கு எதிராக மற்றோர் இனம் வாள் எடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள். அவர்களுள் ஒவ்வொருவரும் தம் திராட்சை தோட்டத்தின் நடுவிலும் அத்திமரத்தின் அடியிலும் அமர்ந்திருப்பர். அவர்களை அச்சுறுத்துவார் எவரும் இல்லை. ஏனெனில் படைகளின் ஆண்டவரது திருவாய் இதை மொழிந்தது. மக்களினங்கள் யாவும் தம் தெய்வத்தின் பெயரை வழிபடும். நாமோ நம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கு என்றென்றும் பணிந்திருப்போம். அந்நாளில் நான் முடமாக்கப்பட்டோரை ஒன்று சேர்ப்பேன், விரட்டி அடிக்கப்பட்டோரையும் என்னால் தண்டிக்கப்பட்டோரையும் ஒன்று கூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். முடமாக்கப்பட்டோரை எஞ்சியோராய் ஆக்குவேன், விரட்டி அடிக்கப்பட்டோரை வலியதோர் இனமாக உருவாக்குவேன். அன்று முதல் என்றென்றும் ஆண்டவராகிய நானே சீயோன் மலை மேலிருந்து அவர்கள் மேல் ஆட்சி புரிவேன். மந்தையின் காவல் மாடமே, மகள் சீயோனின் குன்றே, முன்னைய அரசுரிமை உன்னை வந்து சேரும். மகள் எருசலேமின் அரசு உன்னை வந்தடையும். இப்போது நீ கூக்குரலிட்டு கதறுவானேன்? பேறுகால பெண்ணை போல் ஏன் வேதனைப்படுகின்றாய்? அரசன் உன்னிடத்தில் இல்லாமற் போனானோ? உனக்கு அறிவு புகட்டுபவன் அழிந்தொழிந்தானோ? மகளே சீயோன், பேறுகால பெண்ணை போல நீயும் புழுவாய் துடித்து வேதனைப்படு. ஏனெனில் இப்பொழுதே நீ நகரை விட்டு வெளியேறுவாய், வயல்வெளிகளில் குடியிருப்பாய். பாபிலோனுக்கு போவாய், அங்கிருந்து நீ விடுவிக்கப்படுவாய். உன் பகைவர் கையினின்றும் ஆண்டவர் உன்னை மீட்டருள்வார். இப்பொழுது வேற்றினத்தார் பலர் உனக்கு எதிராய் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். சீயோன் தீட்டுப்படட்டும், அதன் வீழ்ச்சியை நம் கண்கள் காணட்டும் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அவர்கள் ஆண்டவரின் எண்ணங்களை அறியவில்லை, அவரது திட்டத்தையும் புரிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் புனையடிக்கும் களத்தில் அரிக்கட்டுகளை சேர்ப்பது போல் அவர் அவர்களை சேர்த்து வைத்திருக்கின்றார். மகள் சீயோனே, நீ எழுந்து புனையடி, நான் உன் கொம்பை இரும்பாக மாற்றுவேன், உன்னுடைய குளம்புகளை வெண்கலம் ஆக்குவேன். மக்களினங்கள் பலவற்றை நீ நொறுக்கி போடுவாய், அவர்களிடம் கொள்ளையடித்தவற்றை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பாய். அவர்களது செல்வங்களை அனைத்துலகின் ஆண்டவரிடம் ஒப்படைப்பாய். திருப்பாடல் 139. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. ஆண்டவரே, என் வாயில் சொல் உருவாகும் முன்பே அதை முற்றிலும் அறிந்திருக்கின்றீர். எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து இருக்கின்றீர். உமது கையால் என்னை பற்றி பிடிக்கின்றீர்.
என்னை பற்றிய உம் அறிவு எனக்கு மிகவும் வியப்பாயுள்ளது. அது உன்னதமானது, என் அறிவுக்கு எட்டாதது. உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும்? உமது திருமுன்னிலிருந்து நான் எங்கே தப்பியோட முடியும்? நான் வானத்திற்கு ஏறிச் சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர். பாதாளத்தில் படுக்கையை அமைத்துக் கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர். நான் கதிரவனின் இடத்திற்கும் பறந்து சென்றாலும், மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும், அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும். உமது வலக்கை என்னை பற்றி கொள்ளும். உண்மையில் இருள் என்னை மூடிக்கொள்ளாதோ? ஒளி சூழ்வதென இரவும் என்னை சூழ்ந்து கொள்ளாதோ என்று நான் சொன்னாலும், இருள் கூட உமக்கு இருட்டாயில்லை. இரவும் பகலை போல ஒளியாயிருக்கின்றது. இருளும் உமக்கு ஒளி போல் இருக்கும். ஏனெனில் என் உள்ளுறுப்புகளை உண்டாக்கியவர் நீர். என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீர். அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். என் எலும்பு உமக்கு மறைவானதன்று. மறைவான முறையில் நான் உருவானதையும், பூவுலகின் ஆழ்பகுதிகளில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்திருந்தீர். உம் கண்கள் கருமுளையில் என் உறுப்புகளை கண்டன. நீர் எனக்கு குறித்து வைத்துள்ள நாள்கள் எல்லாம் எனக்கு வாழ்நாள் எதுவுமே இல்லாத காலத்திலேயே உமது நூலில் எழுதப்பட்டுள்ளன. இறைவா, உம்முடைய நினைவுகளை நான் அறிந்து கொள்வது எத்துணை கடினம். அவற்றின் எண்ணிக்கை எத்துணை பெரிது. அவற்றை கணக்கிட நான் முற்பட்டால் அவை கடல் மணலிலும் மிகுதியாய் உள்ளன. அவற்றை எண்ணி முடிக்க வேண்டுமானால் நீருள்ளளவும் நான் வாழ வேண்டும். கடவுளே, நீர் தீயோரை கொன்றுவிட்டால் எவ்வளவு நலம். இரத்த பழிகாரர் என்னிடமிருந்து அகன்றால் எத்துணை நன்று. ஏனெனில் அவர்கள் தீய மனத்துடன் உமக்கு எதிராய் பேசுகின்றார்கள். அவர்கள் தலை தூக்கி உமக்கு எதிராய் சதி செய்கின்றார்கள். ஆண்டவரே, உம்மை வெறுப்போரை நானும் வெறுக்காதிருப்பேனோ? உம்மை எதிர்க்க எழுவோரை நானும் வெறுக்கின்றேன் அன்றோ? நான் அவர்களை அடியோடு வெறுக்கின்றேன். அவர்கள் எனக்கும் எதிரிகளானார்கள். இறைவா, நீர் என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும். என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்துப் பாரும். உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கின்றேனோ என்று பாரும். என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறை வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்று புதிய ஒரு புத்தகத்தை துவங்கியிருக்கிறோம், மீகா இறைவாக்கினர் புத்தகத்தை. அவருடைய வார்த்தைகளை கேட்க இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காங்க. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய ஒவ்வொரு உடலின் உறுப்புகளும் எங்களுடைய தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடி நாங்கள் அதில் பயங்கரமாக உருவாகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எங்களை தெரிந்து கொண்டீங்க. எங்களுடைய பெயர்கள் உங்கள் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. நாங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே நீங்கள் எங்களை பார்த்தீங்க. நாங்கள் எப்படி இருப்போம் எல்லாமே உங்களுக்கு எங்களை பற்றின ஒரு அழகான திட்டம் இருக்குது ஆண்டவரே. அந்த திட்டத்தெல்லாம் விட்டுட்டு நாங்கள் இந்த உலகத்தில் மாட்டிக்கிட்டு, இந்த உலகத்தின் ஆசைகளில், அது தரக்கூடிய இன்பங்கள், அது தரக்கூடிய பெருமைகள், அது தரக்கூடிய பொய்யான அந்த பதவிகள், அதிகாரங்கள், நிரந்தரமற்ற விஷயங்களை நம்பி மாட்டிக்கிட்டு இருக்கோம் ஆண்டவரே. அம்மா, இந்த பொய்யான, இந்த போலியான இந்த உலகத்திலிருந்து எங்களை யாருமா விடுவிப்பா? இந்த உலகத்தின் இந்த மாய கவர்ச்சிகள்லேருந்து எங்களை யாருமா விடுவிப்பா? நீங்கள் இல்லாமல் எங்களுக்கு வேறு யாருமா இருக்கா? எங்களுக்கு உதவி புரிய வாங்கம்மா. எங்களை ஆவியானவர்னால நிரப்புங்கம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திற்கான இந்த விளக்குவரை பாருங்கள். நம்ம ரொம்ப சுருக்கமான இது தான். இன்றைக்கி பாருங்கள், 2 அரசர்கள் 16ஆம் அதிகாரத்தில் அந்த ஆகாசு பாருங்கள், அவர் சொல்கிறார், அசிரிய மன்னன்ட்டு போயிட்டு
நான் உன் பணியாளன், உன் மகன். நீர் புறப்பட்டு வந்து என்னை முற்றுகையிட்டிருக்கும் இந்த சிறிய மண்ணின் கையிலிருந்து, இஸ்ரேல் அரசனின் கையிலிருந்து என்னை விடுவிப்பீர். அன்பார்ந்தவர்களே, அவர் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாரு பாருங்களேன். நான் உங்களோட பணியாளன், உங்களுடைய மகன், என்னை வந்து காப்பாத்துன்றார். அன்பார்ந்தவர்களே, இது யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் வந்து இஸ்ரேலை தேர்ந்தெடுத்து நீ என் மகன்னு சொல்கிறாரு, தலைமகன்னு. நீ என் பணியாளர்னு சொல்லி எல்லா இறைவாக்கினர்களும் அரசர்களும் சொல்கிறாங்க. தாவீது சொல்கிறார், உம் அடியவளினுடைய மகன் நான், உம்முடைய பணியாளன் நான், உம்முடைய ஊழியக்காரன் நான் சொல்கிறார். கடவுளை பார்த்து சொல்ல வேண்டிய 2 விஷயம், உம்முடைய பணியாளன், உம்முடைய மகன். அந்த 2ஐயும் தூக்கி மனுஷங்கிட்ட சொல்கிறார். பொண்ணும் வெள்ளியும் எடுத்து கொடுக்குறாரு. நம்ம யோசிச்சு பார்ப்போமே, நம்ம எப்படி இதே போல் நிறைய நேரங்களில் நம்மளுடைய புத்தியை சார்ந்திருக்கிறோம். நிறைய விஷயங்கள் நண்பர்களே. எனக்கு கூட பாருங்கள், இப்போ ரீசெண்டாக ஒரு முக்கியமான ஒரு திட்டம் தீட்ட வேண்டியது. ஆக்சுவலாக ஜெபிக்கிற டைம்லாம் தாண்டி நான் உட்காந்து ஜெபிக்கிற டைமை தாண்டி அதை அப்புறம் பண்ணலாம், முதல்ல இதை முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி போஸ்ட்போன் பண்ணிவிட்டு நிறுத்தலை, அதை கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு பண்ணேன். குழப்பத்தில் தான் முடிஞ்சிச்சு. மனசுக்குள்ள தோணிட்டுருக்கீங்க முதல்ல ஜெபி அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் உட்காந்து ஜெபமாலையை ஜெபிச்சு, ஜெபமாலையிலே ஆட்டோமேட்டிக்காக சொல்கிறாங்க இங்கேருந்து அங்கே அதுக்கு பண்ணு, அங்கேருந்து இது பிளான் பண்ணுன்னு. இவ்வளோ நேரம் சிக்கலாக இருந்தது, அந்த ஐடியாவே வரல. ஜெபமாலை ஜெபிச்சு முடிச்சதுக்கப்புறம் அதை போய் எடுத்து பண்ணி பார்த்தா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது அன்பார்ந்தவர்களே. அப்போ யோசிச்சு பார்ப்போமே. அதாவது நிறைய பேருக்கு ஜெபமே இல்லாமல் இதெல்லாம் பண்ண முடியும். அவங்களுக்கு வேறு, அவங்களாம் பிற இனத்தவர்கள், அவங்களுக்கு ஆண்டவர் இயேசுவே தெரியாது. ஆனால் நம்மளுக்கு பாருங்கள், இங்கே ஃபோக்கஸ் ஃபுல்லாக இஸ்ரேல் மக்கள் தான், இஸ்ரேலினுடைய அரசன், யூதாவுடைய அரசனை பற்றி தான். ஏன்னா அவங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஏன்னா அவங்க வழியாக தான் இந்த உலகத்திற்கு உண்மையான கடவுள் யாருன்னு ஆண்டவர் அறிவிக்க போகிறார். ஸோ அதே மாதிரி தான் நமக்கும். எனக்கு அப்படி தான் நடந்துச்சு. மற்றவங்களுக்கெல்லாம் ஜெபமே இல்லாமல் அவங்களால பிளான் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது கொஞ்சம், எதிர்பார்க்கப்பட்டதும் கொஞ்சம் தான். ஆண்டவருக்கு தெளிவாக தெரியும். ஆனால் என்கிட்ட கொடுக்கப்பட்டது அதிகம் இல்லையா, நம்மக்கிட்ட கொடுக்கப்பட்டது அதிகம் இல்லையா? நம்ம ஆண்டவர் பற்றி அதிகமாக கண்டு உணர்ந்துருக்குறோம். அப்போ நம்ம ஆண்டவர் மேலே இன்னும் அதிகமாக நம்ம நம்பிக்கை வைக்கணும்னு எதிர்பார்ப்பார். சரி, மீகா இறைவாக்கினருக்குள்ளே போவோம். இன்றைக்கி பாருங்கள், மீகா இறைவாக்கினர் ஆண்டவர் வந்து எருசலேமுக்கும் சமாரியாவுக்கும் எதிராக 2 கேபிட்டல், இஸ்ரேல் வடக்கில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கும் தெற்கில் இருக்கக்கூடிய யூதாவுக்குமான தலைநகரம் சமாரியா எருசலேமை கூப்பிட்றாரு ஆண்டவர். கூப்பிட்டு உங்களுடைய விபச்சார அந்த சிலை வழிபாடுக்கு எதிராக ஆண்டவர் வந்து முறையிடுகிறார். நீ கோர்ட்டுக்கு கேஸுக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் வந்து இப்படிலாம் செய்கிறீங்களே, ஒடுக்குறீங்களே நலிந்தவர்களை, என்னுடைய தண்டனை தீர்ப்பு உங்களுக்கு வரப்போகுது. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இறைவாக்கினர் வந்து பேசக்கூடாதுன்றாங்க. இறைவாக்கினர் வந்து நிறுத்தலை. அவர் தொடர்ந்து அவர் புலம்பிட்டு ஒரு எதிர்நோக்கு கொடுக்குறார். அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாரையும் நான் திரும்பவும் ஒன்று சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பாருங்கள், இன்றைக்கி 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், இதோ ஆண்டவர் தாம் தங்குமிடத்திலிருந்து புறப்பட்டு வருகின்றார், அவர் இறங்குவது நில உலகின் மலைகளின் மிதிப்பட நடப்பார். பாருங்களேன், எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்க நம்ம. கடவுள் இறங்கி வந்து அவருடைய பாதம் படுமா இந்த உலகத்து மேலே. அதே மாதிரி நடந்துச்சு பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. ஆண்டவர் மனித அவதாரம் எடுத்து, மனித உருவெடுத்து ஆண்டவர் இயேசுவில் இந்த உலகத்தில் உலாவினாள். சரி, அதுக்கப்புறம் பாருங்கள் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், யாக்கோபே நான் உங்கள் அனைவரையும் ஒன்றாக கூட்டுவேன். இஸ் கோயிங் டு ரெஸ்டார், திரும்ப ஒன்றாக கூட்டுவேன்னு சொல்கிறார். ஸோ இப்போ கூட கேட்டு பாருங்களேன், இஸ்ரேல் மக்களுடைய இந்த யூதர்களுடைய ராபாய், அந்த இறைவாக்கினர் போதகரில் கேட்டோம் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, மெஸ்ஸியா வர்றதுக்கான அறிகுறி என்ன அப்படின்னா, அவங்க அதில் ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி, அவர் கோயிலை திரும்ப கட்டுவார், அதே நேரத்தில் அவர் மக்கள் எல்லாத்தையும் ஒன்றாக கூட்டுவார். இது மூலியமாக தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஆண்டவர் எப்படி சேர்த்தார் எல்லாரையும் ஒன்றாக? ஒரு சியோனில் சேர்த்தார், ஒரு புதிய சியோனில். அதுதான் கத்தோலிக்க திருச்சபை. ஒன்றாக கூட்டினார். அவருடைய மக்கள் எல்லாம் ஒன்றா கூட்டிகிட்டு தான் இருக்கார் அவருடைய ஆட்சியில், தாவீதின் ஆட்சியில். இஸ்ரேலில் எஞ்சிப்போரை ஒன்றாக திரட்டுவேன், எரிச்சலிடும் அந்த கூட்டத்தை ஆடுகளை கிடையில் மடங்குவது போலவும் மந்தையை மேய்ச்சல் நிலத்தில் வளைப்பது போலவும் ஒன்றாக சேர்ப்பேன். பாருங்களேன், அந்த ஒரு இடையருக்கான அந்த குவாலிட்டி இருக்குது. அதே நேரத்தில் 13ஆம் வசனம் பாருங்கள், அவர்களின் அரசர் அவர்களுக்கு முன்னால் கடந்து செல்வார்,
ஆண்டவரே அவர்களை வழி நடத்தி போவார். எனக்கு இதை வாசிக்கும் போது அன்பர்களே, நம்ம மார்க் நடிச்சதை வாசனை ஞாபகம் இருக்குது. ஆண்டவர் இயேசு வந்து எருசலேமை நோக்கி சென்று கொண்டார், சீடர்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். இந்த ஒரு பேட்டர்னை அடிக்கடி பார்க்கலாம். ஆண்டவர் நடப்பார் முன்னாடி, பின்னாடி அவரோட 12 சீடர்கள் நடக்கிற இந்த பேட்டர்ன் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அரசன் முன்னாடி நடக்கிறார், பின்னாடி அவருடைய ஆடுகள் எல்லாம் நடக்குது. ஸோ அந்த ஷெப்பர்டு கிங், இடையர் அரசன், இந்த காம்பினேஷன் அந்த தாவீதில் தான் நம்ம பார்த்தோம். அது பாருங்கள், திரும்பவும் இங்கே ஆண்டவர் இயேசுவில் அது நிறைவு பெறுகிறது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அரசனாகவும் இருக்கிறார், அதே நேரத்தில் ஆயனாகவும் இருக்கிறாராம். 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்கள். ஆயினும் ஆண்டவரது துணையை நம்பி, ஆண்டவர் நம் நடுவில் இருக்கின்றார் அல்லவா, எனவே தீமை நம்மை அணுகாது என்று சொல்லி கொள்கிறார்கள். இதே போல் பாருங்களேன், நம்ம நிறைய நேரங்களில் கடவுள் விரும்புகிறத செய்ய மாட்டேங்கிறோம். அதெல்லாம் நம்மளே நம்ம மனசு தேத்திக்குவோம். கடவுள் நம்ம கூட இருக்கார், நம்ம கடவுள் ஓகே, கடவுள் நம்ம கூட இருக்கிறான்னு பாசிட்டிவாக சொல்லணும், கரெக்டு தான். பட் அவர் நம்ம கூட இருக்கிற மாதிரி நடந்துக்கிறோமா? அவர் நம்ம கூட இருக்கணும்னு தான் விரும்புகிறாரு, ஆனால் நம்ம அவரை விட்டு விட்டு ஓடிட்டு இருக்கோமே. அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம பொய்யை சொல்கிறோமா இல்லை கரெக்டாக சொல்கிறோமா அப்படின்னு. அதுக்கப்புறம் பாருங்கள், 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இறுதி நாட்களில் ஆண்டவரின் கோவிலில் அமைந்துள்ள மலைகளுக்கெல்லாம் உயர்ந்ததாக நிலைநிறுத்தப்படும், குன்றுகளுக்கெல்லாம் மேலாய் உயர்த்தப்படும், மக்களினங்கள் அதை நோக்கி சாரையாக வருவார்கள். யார் அந்த மலை? தேவமாதா. ஏன்னா மாதாவில் தான் அவருடைய கோயில் அமைத்தார். ஒரு மலையில் ஆண்டவருடைய கோயில் அமைச்சார். இங்கே நம்ம யோவான் நற்செய்தியில் வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்தில், ஆண்டவருடைய உடல், ஆண்டவர் இயேசுவின் உடல் தான் அந்த கோயில். அந்த கோயில் எந்த மலையின் மேலே அமைச்சார்? மாதான்ற அந்த கோயில் மேலே, அந்த மலையின் மேலே. மாதாவை நோக்கி சாரையாக மக்கள் வந்து கொண்டிருக்கார்கள். ஏன்னா மாதா சும்மா தனியாக இல்லை, கடவுளால் நிரம்பி கடவுளுக்குள் கரைந்து இருக்கிறாங்க. அதே போல் அது திருச்சபையின் அதை குறித்து காட்டும். ஏன்னா மாதாவும் திருச்சபையும் ஒன்று தான். திருச்சபையினுடைய பர்சனிஃபிகேஷன், ஒரு ஆள் தத்துவத்தை தான் மாதா நம்ம சொல்கிறோம். மாதா விண்ணகத்தில் இருக்காங்க, இங்கே திருச்சபை வழியாக செயல்பட்டுருக்காங்க. ரெண்டும் மனவாட்டி தான். மாதாவும் தூயாவினவரின் மனவாட்டி, திருச்சபையும் கடவுளின் மனவாட்டி. அதுக்கப்புறம் பாருங்கள் 2ஆம் வசனம், ஏனெனில் சியோனிலிருந்து திருச்சட்டம் வெளிப்படும், எருசலேமிலிருந்து ஆண்டவரின் வாக்கு புறப்படும். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிக்கொண்டார். எங்கே மனிதரானார் வாக்கு? தேவமாதாவின் உதிரத்தில். எங்கேருந்து வாக்கு புறப்பட்டு மாமிசமாச்சு? தேவமாதாவிலிருந்து. அதனால் இங்கே வாசிக்கப்படுறாங்க, சியோனிலிருந்து திருச்சட்டம், எருசலேமிலிருந்து ஆண்டவரின் வாக்கு வெளிவரும், புறப்படும், வெளிப்படும். இந்த உலகிற்கு ஆண்டவருடைய வாக்கும் திருச்சட்டமும் எங்கேருந்து வெளிப்பட்டுச்சு? எங்கே பார்க்க முடிஞ்சிச்சு கடவுளை மக்கள்? இது வரைக்கும் யார் பார்த்துருக்கா? ஆண்டவர் இயேசு மட்டும்தான். அது எங்கே வெளிப்பட்டுச்சு? சியோனிலிருந்து, எருசலேமிலிருந்து, மாதாவிலிருந்து. 4ஆம் வசனம் பாருங்கள், அவர்களுள் ஒருவரும் தம் திராட்சை தோட்டத்தின் நடுவில், ஒவ்வொருவரும் திராட்சை தோட்டத்தின் நடுவிலும் அத்தி மரத்தின் அடியிலும் அமர்ந்திருப்பார். இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம நத்தானியல் ஆண்டவர் கூப்பிடுவார் தெரியுமா? யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரத்தில் ஒரு சீடர், 12 பேர்த்தில் ஒருத்தரான நத்தானியல், அவர் தான் நம்ம பார்த்தோலோமேன்னு சொல்கிறோம். நத்தானியலை போய் கூட்டிகிட்டு வரும்போது பிலிப்பு கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வரும்போது நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் பார்த்து சொல்லுறார், இது வரைக்கும் இஸ்ரேலை ஒன்றை போனால் யாருமே அந்த ஒரு மாசு இல்லாதவர் இல்லைன்னா நீங்கள் எப்படி என்னை உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நத்தானியல் கேட்குறாரு. அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அத்தி மரத்தின் கீழ் பிலிப்பு உன்னை கூப்பிட்றதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன் அப்படின்றாரு. உடனே ஒரு ரபாய், நீரே கடவுளின் மகன், நீரே இஸ்ரேலின் அரசர். எப்படி இந்த ஒரு விஷயம்? ஏன்னா இறையல் அறிஞர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த மீகா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அந்த மெசியாவின் நாட்களில், அந்த நாட்களில் ஒவ்வொருவரும் தம் திராட்சை தோட்டத்தில் நடுவிலும் அத்தி மரத்தின் அடியிலும் அமர்ந்திருப்பார். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆண்டவர் இதை மேற்கோள் காட்டுறத நத்தானியல் புரிஞ்சுக்கிறார். அத்தி மரத்தின் கீழே அவர் என்னை பார்த்தார். ஸோ இது மெஸ்ஸியாவுக்கான ஒரு இறைவாக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் 7ஆம் வசனம், அன்று முதல் என்றென்றும் ஆண்டவராகிய நான் சியோன் மலையிலிருந்து என்றென்றும் அவர்கள் மேல் ஆட்சி புரிவேன்.
சியோன் மலையே இல்லையே, ஆட்சியே இல்லையேப்பாங்க. அப்போ ஆண்டவர் எதை பற்றி பேசுகிறார்? புதிய சியோன் ஒன்று வரப்போகிறது. சியோன் ஒரு முன் அடையாளம் தான். மாதாவில் இருந்து, கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து அவர் என்றென்றும் ஆட்சி செலுத்த போகிறார். உலகம் முடியும் வரைக்கும் இந்த கத்தோலிக்க திருச்சபை உயிர் வாழ அன்பந்தவர்களே. திருத்தந்தை இருந்துக்கிட்டு தான் இருப்பார். அடுத்த சக்சஸர், அவருக்கு அடுத்தபடியான திருத்தந்தையர்கள் அமர்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அந்த அரியணையில். அது தாவீதின் அரியணை, அது ஆண்டவர் இயேசுவின் அரியணை. அவருடைய ஒரு பிரதிநிதியாக திருத்தந்தை இங்கே உட்காந்துட்ருக்கார். அதுக்கப்புறம் பாருங்கள் 13ஆம் வசனம் பாருங்கள். மகள் சீயோனே, நீ எழுந்து புனையடி, நான் உன் கொம்பை இரும்பாக மாற்றுவேன், உன்னுடைய குழும்புகளை வெண்கலமாக மாற்றுவேன், மக்களினங்கள் பலவற்றை நீ நொறுக்கு போடுவாய். அப்போ பாருங்களேன், இது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வல்லமையை சீயோனுக்கு கொடுக்குறாரு. மகள் சீயோன் மாதாவுக்கும் கொடுத்துருக்கிறாரு, திருச்சபைக்கும் கொடுத்துருக்கிறாரு. அதில் இருக்கக்கூடிய புனிதர்கள் நம்ம எல்லாருக்கும் பல்வேறு வகையில் அந்த அந்த அதிகாரத்தினுடைய வல்லமை இருக்கிறது. எதுக்கு? மக்களில் நீங்கள் பலவற்றை நொறுக்கப்படுவாய், எல்லா சாம்ராஜ்யம் நொறுக்கப்படும். எப்படி? வன்முறையினால் அல்ல, ரத்தத்தை, மற்றவங்க ரத்தத்தை சிந்தி இல்லை, நம்ம ரத்தத்தை சிந்தி ஆண்டவர் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 4ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் தான் ரொம்ப டபுள் ஆரக்கிள் அப்படின்வாங்க. அதாவது மொத்த இந்த எருசலேமினுடைய இந்த நகரமும் எருசலேமும் கோவிலும் எல்லாமே ஆண்டவருடைய அந்த மலையில் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். ஸோ அவர் கூட இருந்த ஓசேயா, ஆமோஸ் இறைவாக்கினர்கள் போல தான் ஒரே இது தான். நீங்கள் ஏழைகளை நலிந்தவர்களை ஒடுக்குனீங்க, ஆண்டவர் உங்களை ஒடுக்குவார். ஆனால் அதே நேரத்தில் தாவீதின் வீட்டை அவர் கட்டி எழுப்பார், அவருடைய அரசாட்சியை கட்டி எழுப்பார், என்றென்றும் அங்கிருந்து ஆட்சி செலுத்துவார் சீயோனிலிருந்து. இதே தான். பட் ஆனால் அதில் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் என்னென்னா, அவர் இன்னும் தெளிவாக நம்ம நாளைக்கு வாசிப்போம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், பெத்லஹேமில் இருந்தால் இறைவாக்கினர் வெளியே வருவார், மெஸ்ஸியா இறைவாக்கினர், அந்த இறைவாக்கினருக்கெல்லாம் இறைவாக்கினர் ஆண்டவர் இயேசு வெளியே வருவார் அப்படின்ற அந்த ஒரு இறைவாக்க கொடுப்பார் மீகா இறைவாக்கினர். அதுக்கப்புறம் பாருங்கள், இன்றைக்கி திருப்பாடலுக்குள்ளே நம்ம போவோம். ஒரு அழகான திருப்பாடல் அன்பர்களே. அவர் பாருங்கள் 2ஆம் வசனம் பாருங்கள். நான் அமருவதையும் எழும்புவதையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே நீர் உயிர்த்துணர்கிறீர். ஐயோ, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அன்பர்களே. நம்ம எண்ணத்தை கூட ஆண்டவருக்கு தெரியுமா? நம்ம உட்கார்றது எந்திரிக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு அன்பர்களே. இவ்வளோ பவர்ஃபுல்லாக நம்மளை ஆண்டவர் பார்க்குறாருன்னா நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம எப்படி பாவம் செய்ய முடியும்? இதை நம்ம திரும்ப யோசிக்கணும். நான் அமர்றதும் எழும்புவதையும் உட்காந்துருக்கீங்க, என் எண்ணங்கள்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா என் எண்ணங்கள் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும். மற்றவங்களுக்கு எதிராக பொறாமப்படுறது, குற்ற உணர்வு செய்கிறது, இச்சையாக யோசிக்கிறது, அவங்கள தாழ்வு மனப்பான்மையோட அவங்கள ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறது, இழிவாக பார்க்குறது, எல்லாமே ஆண்டவர் தடுக்கிறார். அவர் போல சொல்ல போகிற, உங்களுடைய ஆவியிலிருந்து நான் எங்கே ஓடுவேன், எங்கே போனாலும் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றார். நான் எங்கே போனாலும் நீங்கள் என்ன பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார் பாருங்க 13ஆம் வசனத்தில், ஏனெனில் என் உள் உறுப்புகளை எல்லாம் உண்டாக்கியவர் நீரே, என் தாயின் கருவில் எனக்கு உயிர் தந்தவர் நீரே. நம்மளோட உள் உறுப்புகளெல்லாம் அவர் தான் உருவாக்குனாராம். தாயின் கருவில் உயிரை கொடுத்தது அவர் தான். அஞ்சத்தகு வியத்தகு முறையில் என் நீர் படைத்ததால் நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். செயல்கள் எல்லாம் வியத்தக்கவை என்பதை நான் என் மனம் முற்றிலும் அறியும். எவ்வளோ ஆழமாக யோசிக்கிற பாருங்களேன், கடவுளை அவர் எப்படி உருவாக்குனார் அப்படின்னு சொல்லி. அவர் சொல்கிற பாருங்க 16ஆம் வசனத்தில், உன் கண்கள் கருவனுடைய முளையில் என் உறுப்புகளை கண்டது. அப்போனா என் உறுப்புகள் உருவாக்கும் போது கூட உங்கள் கண் என்னை பார்த்துட்டான். அப்போ யாருமே பார்க்கல, நம்ம அம்மா பார்க்கல. அந்த கரு உருவானதை யாருக்குமே தெரியாது, அம்மாவுக்கும் தெரியாது, அப்பாவுக்கும் தெரியாது, உடம்புக்கு தெரியாது, உணர முடியாது. ஆனால் கடவுள் அப்பவே பார்த்தாராம். இறைவன் நீர் என் உள்ளத்தை ஆராய்ந்து அறியும், என் எண்ணங்களை எல்லாம் அறியுமாறு என்னை சோதித்து பாரும். உம்மை வருத்தம்
வர வைக்கிற விஷயங்கள் என்னில் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என்றென்றும் அதை எடுத்து போட்டு வழியில் என்னை நடத்தும். உங்களுக்கு வருத்தம் தர மாதிரி வழியில் நான் நடக்கிறேன்னா என்னை பார்த்து என்னை திருத்தி உங்கள் வழியில் நடத்துங்க. எவ்வளோ அழகான ஜெபம் பாருங்கள். கடைசி 23 24 வசனங்கள். என் உள்ளத்தை ஆராய்ந்து அறிந்து பாருங்கள் ஆண்டவர், ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுருங்க. எவ்வளோ ஈஸியான ஜெபம் பாருங்களேன். ஆனால் நம்மளுடைய உள்ளத்தை அது குறித்து காட்டுது. ஐ வாண்ட் டு சேஞ்ச் ஆண்டவர், ஐ வாண்ட் டு பிகம் பெட்டர். நான் நல்லவனாக தான் இருக்கணும்னு பார்க்குறேன், நான் நல்ல பெண்ணாக தான் இருக்கணும் பார்க்குறேன், நல்ல பையனாக தான் இருக்கணும்னு பார்க்குறேன். என்னால் முடியல. ஏன்னா நீங்கள் பார்த்து நீங்களே வேறு எடுத்து போட்டுருங்க. அதான் இப்படி இந்த மான்ஃபோர்ட் அழகாக ஒரு ஒரு ஜெபத்தை எழுதுவார். நம்ம டோட்டலாக மாதாவுக்கு முழு அர்ப்பணம் செய்கிறத. மாதா கிட்டே பேசும்போது என்ன சொல்லுவார், அம்மா ஆண்டவர் இயேசுக்கு பிடிக்காத ஏதாச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் வேறு எடுத்து போட்டுருங்க. ஆண்டவர் இயேசுக்கிட்ட ஜெபிக்கும் போது எப்படி தெரியுமா ஜெபிப்பார், மாதாவுக்கு பிடிக்காத ஏதாவது விஷயம் என்னுடைய ஆன்மாவில் இருந்துச்சுன்னா, என் மனசில் இருந்துச்சுன்னா அதை எடுத்து போட்டுருங்க ஆண்டவர். ஏன்னா மாதாவுக்கு பிடிக்காத எதுவும் உங்களுக்கு உகந்தது இல்லை. மாதா கிட்ட சொல்லுவாங்க, ஆண்டவர் இயேசுக்கு பிடிக்காதது எதுவும் உங்களுக்கு உகந்தது இல்லைம்மா, அதனால் அதை எடுத்து போட்டுருங்க. எவ்வளோ அழகான ஜெபங்கள் பாருங்களேன். ஆராய்ந்து அறிந்து என்னை வழி நடத்துங்க, என்னை வெளியே எடுத்து போட்டுருங்க. சரி நண்பர்களே, நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நாளைய தினம் நம்ம 6 மாதங்கள் முடிச்சிட்டோம், அதை கிராஸ் பண்ணிட்டோம். நாளைய தினம் மீகா இறைவாக்கினர் முடிய போகிறது, பிளவுபட்ட அரசாட்சி முடிய போகிறது. நாளையிலிருந்து புதிய ஒரு பகுதியை நம்ம துவங்க போகிறோம், நாடு கடத்தல். ஆண்டவர் இவ்வளோ பொறுமையாக இருந்துட்டார்ல, எத்தனை இறைவாக்கினர் ரன் பண்ணார்ல, எதுவும் நடக்கலையா? இப்போது நாடு கடத்தப்பட போகிறார்கள். ஸோ அந்த நரேட்டிவ், அந்த ஒரு என்ன நடந்துச்சோ அந்த ஒரு பகுதியை நம்ம இன்றைக்கி நாளையிலேருந்து பார்க்க போகிறோம். நாளைய தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.